வணக்கங்க. என் பேர் முருகவேல் ராஜன். இவங்க எங்கள் மனைவி பிரபாவதி. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரோங்க. நாங்கள் எங்கள் கேப்டனுடைய ஆலயத்துக்கு இதான் முதல் முறை வரோங்க. ஏன்னா அவருடைய இறுதி சடங்கில் என்னால் கொஞ்சம் கலந்துக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் வர முடியலைங்க. கடவுள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. எல்லாருக்குமே குலதெய்வம் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு இந்த இந்தியாவுக்கே குலதெய்வம்னா எங்கள் கேப்டன் தாங்க. எங்கள் கேப்டனுக்கு ஈடுன்னு யாருமே கிடையாதுங்க. எத்தனையோ தலைவருங்க வரலாம், ஆனால் உலகத்தில் இப்படியாப்பட்ட ஒரு பிறப்பு இதில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பிறப்பு திருப்ப இவருக்கு ஈடு யாரும் செய்ய முடியாதுங்க. வாழும்போதே நமக்கு இருந்த கடவுள் அவரோட அருமை யாரும் புரிஞ்சிக்கல. ஆனால் இழந்துட்டு பிறகு தான் எல்லாருமே ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டாங்களே தவிர, ஆனால் அவர் இருக்கும்போது அவரோட அருமை பொருளை அவர் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும் படுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னங்க பிரயோஜனம்? ஆனால் எங்கள் கேப்டனுடைய இதுக்கு அதான் எங்கள் கேப்டன் சொல்லார், தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வாழ்வது இந்திய நகரம், வீழ்வது தமிழாக இருக்கட்டும். அந்த தமிழுக்காகவே தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்து கொடுத்தான் இந்த உழைச்சாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் கேப்டனுக்கு ஈடு ஏன்னா யாருமே கிடையாதுங்க. சாமியை இன்றைக்கி தான் தரிசனம், சாமியோடைய தரிசனம் இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரிவில் இந்த மோட்சம் கிடைக்குமா தெரியல. ஆனால் என் கேப்டன் என்னோடய சாமியை இன்றைக்கி நான் கடவுள் ஒரே ஒருத்தன் தாங்க. அது வணங்குற கடவுள் எங்கள் கேப்டன் மட்டும்தாங்க. கேப்டன் தாங்க. இந்த உசுறு கேப்டனுக்காக தாங்க. என் சாமி வாழ்ந்துக்கிறாரு, அவ்வளோதான். அவர் யார் சொன்னாங்க? அவரோட விதையை இங்கே விதைக்கப்பட்டு இருக்குது, அவ்வளோதான். அவரோட விதை தான் இங்கே. அவர் உருவம் இருக்கலாமுங்க, ஆனால் அவருடைய தொண்டு, அவருடைய இது எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்குங்க. இப்போ இல்லை, எப்போவுமே எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவருடைய பேர் ஈடுன்னு யாருமே கிடையாதுங்க. ஆனால் அவருடைய இழப்பை ஏற்றுக்க முடியல. நாங்கள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியாத சூழ்நிலை இருந்தேங்க. எனக்கு பிடிச்ச நடிகர்னால் அது கேப்டன் மட்டும்தாங்க. எத்தனை நடிகர் வரலாம் போல, ஆனால் எனக்கு மனக்கப்பூர்வம் என்னுடைய நாடி நரம்பு ரத்தத்தில் ஊர்னது என் கேப்டன் மட்டும்தாங்க. ஆனால் அவர் நாங்கள் இறந்ததான் நினைக்கலைங்க. அவர் என்னோட என் மனசில் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட மனசில் வாழ்ந்துன்னு தாங்க இருக்கிறாருங்க. அவருக்கு அழிவே கிடையாதுங்க. கேப்டனுக்கு கருப்பு சிங்கம், கருப்பு எம்ஜிஆர் சொன்னதுக்கு அது எந்த மாற்றமே கிடையாது. சிங்கம் இந்த மக்களுக்காகவே உழைச்சிட்டு இன்றைக்கி ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாருங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் ஓய்வு எடுத்துக்கிறார் தவிர அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே அவருடைய வழியில் தான் பின்பற்றுறாங்க. யாருமே மற்றவங்களுக்கு ஓய்வு இல்லை. அவர் உடம்புக்கு தான் ஓய்வே தவிர அவருடைய ஆத்மாவுக்கு இன்னுமே ஓய்வே கிடையாது. அவர் கொடுத்து சிவந்த கரங்கள். அன்னதானன்றது ஃபஸ்ட்டு நீ யார் எப்படின்னு தெரியாதுங்க. உன் வயிறு நினைஞ்சா வயிறு ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா, அதுதான் அவருக்கு வாழ்க்கையில். அவருக்கு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு இப்போ கடைப்பிடிச்சி தான் இப்போ அவங்களுடைய பிள்ளைங்களும் கடைப்பிடிக்கிறாங்க. இதோடு எனக்கு வேறு மகிழ்ச்சி ஒன்றும் இல்லைங்க.